ரவுண்டு கொண்ட போட்டேன்னு வச்சுக்க. போ நைட்டா தம்பி சுரேஷ் வாங்கதல என்ன ஏரியாவில் ஆளே காணு. இப்பதான் ரிலீஸ் ஆனேன் 3 நாளுக்கு முன்னாடி. ஏன் இதுக்கு முன்னாடி ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்களா? ஜெயிலுக்கு போனால சும்மா இல்ல. எங்க அங்கே எதுக்கு போனீங்க? பாத்திரம் வளர்க்கவா? பையால போட்டேன்னு வச்சுக்க. போயாங்கிட்டு ஆளை மூஞ்சி அப்பா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏங்கப்பா அவர் ஏரியாவில் பெரிய மனுஷன். அந்த ஆளு லூஸ் மாதிரி இருக்காரு. ஏரியாவில் பெரிய மனுஷன் போயாங்க அடிச்சு பெரிய மனுஷன் பேசிக்கிறோம்ல. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. கையெல்லாம் ஓங்க கூட. அவர் யாரு தெரியுமா? யாருப்பா அவரு? சொல்லு. தெரியாத உனக்கு? எனக்கு தெரியாது. இந்த ஏரியாவில் ஒரு கல்யாணம் நடந்தா அந்த வீட்டுல அவர்தான் மாப்பிள்ள. அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அது மட்டுமா மாலையும் மரியாதை நமக்கு. ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதா அங்க அவர் தான் தலைவர். இவரா தலைவர்? கையெல்லாம் ஓங்க கூடாது. ஆமா அப்பல இருந்து வாய் வாய் போல ரவுண்டு கொண்ட. அம்மா ஒரு கேதகார விடுன்னு வச்சுக்க. அந்த கேதகார வீட்டுல ஐயா தான் போனமா. அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்னா தான் அந்த பாடியை எடுக்க விடுவாரு. ஏன் இல்லன்னா இவர் போய் எடுத்துறாரா? ஏரியாக்குள்ள சண்டீர் மேன் சண்டீர். நீ எந்த வெண்ண இருந்துருப்போம். ஆமா 10 ரூபாய் கிலோ நடந்தா எடுக்க மாட்டேன். நான் எடுப்பேன். 1 ரூபாய் கிலோ நடந்தா கூட நான் எடுப்பேன். தலைவர் அப்படி இல்ல. 10,000 ரூபாய் நோட்டு ஒரு கட்டு கீழே நடந்தா கூட குடிச்சு எடுக்க மாட்டாரு. ஏன் அந்த அளவுக்கு மூலமா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறேன். அவர் யாரும் தெரியுமா? அவரை பத்தி தெரியாம பேசுறாங்க. அவர் சோத்த திங்கிறா. சோத்த விட்டு வேற எதையும் திங்கிறாரா? அப்பா ஒரு அளவுக்கு அண்ணே பொறுமையா போயிருங்க. இந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையான்னு இங்க இருங்கண்ணே. தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. யாருக்கிட்ட இந்தாங்க தீப்பெட்டி அந்த சிகரெட்டை பற்ற வைங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன் பற்ற வச்சா தீந்து போயிருமா இல்லையா? 15 நாளாக வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. சிக்கனத்தில் பேர் போனாலும் நானு. நீ கை வைக்கிற பேசுற யாருங்கப்பா? சொவனே இருங்க. அந்த ஆளு சோத்த திங்க. வேண்டாம். அது நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆகுது. எங்க தலை வேஷ்டி? தொர்ராஜ் மகங்கறக்கா பேசாம இருக்க. ஏன் இல்லனா என்னையா பண்ணுவ? வேட்டிய மடிச்சு தலை வேட்டி எங்கடா? அங்க மூத்தரச்சந்திர இடக்கு போங்க. மூத்தரச்சந்திர சோத்துக்கே வழியில இது ரவுடியா? ஏய் யாரு? ராணி வேணாம். ஆள் தெரியாம மோதுற. சொல்றத கேளு. பொறுமையா இரு. பேசி தீர்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்ல. கொண்டா கொண்டா கரு. அங்க பொறுமையா போறேன். இதெல்லாம் நான் சேவிங் பண்ற மிஷின் மாதிரி. வேணா ராணி. டேய் அவரை பத்தி தெரியாம அடிக்க. என்ன வாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? நினைச்ச நேரம் 50 பேர் அடிக்கிற ஆளு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட. பொம்பளை பிள்ளைங்கனால தான் கை தலைவரே சட்டை பட்டனை போடுங்க. யார் பாக்குறதுக்குள்ள தலையை கோதுங்க. இன்னும் யாரா பார்க்கணும்? தலையை கோதுங்க. கோதுங்க. நல்லா நல்லா வெறப்பா நின்னுங்க. நெஞ்ச தூக்குங்க. தலை நெஞ்ச தூக்குங்க. தலை நல்லா முறைங்க. நல்லா முறைங்க. ஓகேயா? டபுள் ஓகேயா? சாபாஷ். இப்ப அடிமா. அவர் யாருன்னு தெரியாம மோதுற. வேணாம் ராணி. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. அவர் உன்னாலதான்டா பிரச்சனைய. அவளை அடிச்சா 2 அடியோட விட்டுருப்பான். நீ அவர் யாரு தெரியுமான்னு கேட்க வந்தா அவன் சோறு திங்கிறானா பீதிங்கிறானான்னு கேட்கறா. நீ எனக்கு உதவி பண்றங்க பேர் கொதிக்குது. தலை மயிரை புடுங்குதுங்க. உனக்கு கொதிக்குது. அங்கே எனக்கு எரியுது. நெஞ்சில கைய நீ ஒண்ணு மன்னிக்க வேணாம். ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நீங்க ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்? பதிலுக்கு நீங்களும் கைய வச்சு தள்ளணுமா வேண்டாமா? நானும் அவளை நெஞ்சில கைய வச்சு தள்ள. நீ அதை வச்சு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அறுத்துருவேன். தொடாம பேசியா? தெரியாம கை வச்சுட்டேன். ரவுடி மோர கிடையாது. ரைட் ஓகே. அந்த மாதிரி சொல்லு. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. கை வச்சுட்டேன். நான் ஏன் பொறுமையா போனேன் தெரியுமா? ஏன் பொறுமையா போற? அடிக்க முடியாமையா?
சட்டுன்னு கொடுத்து 3ஆம் அடிச்சு எடுங்கப்பா அந்த அருவாவை. சொல்றேன், ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஏன் பதறேன்? அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லையா? டப்புன்னு அடிச்சு 3ஆம் அடிச்சு ஜோப்ல வச்சு போய் நான் இருப்பேன். இழுத்து வச்சு நறுக்கி புரிவேன். உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. வாயெல்லாம் கிழிச்சு புரியும், கிழிச்சு ஒரு அளவு தான் பொறுமையா போய்கிட்டு இருப்பேன். போறேன். நானும் பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கு, அடிக்க மாட்டேன். போ போ, உன்னை மன்னிச்சு விட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். நானே உன்னை மன்னிக்கல. நானே மன்னிச்சிட்டேங்க, அப்புறம் நீ என்ன மன்னிக்கணும்? நீ எதுக்கு என்னை மன்னிக்கிற? நான் உன்னை மன்னிப்பேன். நீ எதுக்கு என்னை மன்னிக்கிற? மன்னிச்சிட்டேன்ல, விட. கை வச்சுட்ட. இன்னும் 10 நிமிஷத்துல தெரியும் என்ன நடக்க போகுது. ஏன் என்ன நடக்கும்? வருவாங்க. யாரு? போய் யாரையா கூட்டிட்டு வா போ. வருவாங்கட்டேன். யாரை போய் கூட்டிட்டு வா. அட அவங்களா தான் வருவாங்க. போய் கூட்டிட்டு வா போ. பெரிய மனுஷன் யாரையா போய் கூட்டிட்டு வா. வருவாங்கன்னு சொன்னா போன் போடு. இல்லன்னா யாரையா வர சொல்லு போ. போன் எடுத்துட்டு வரலங்க, அப்புறம் சும்மா போன் போடுங்க. போய் கூட்டிட்டு வா போ. பஸ்ல யாரை போய் கூட்டிட்டு வா. வந்துவாங்க போ. வருவாங்க போய் கூட்டிட்டு வா. போய் அங்க. வருவாங்கன்றே அப்புறம் சும்மா வருவாங்க சொல்ல போய் கூட்டியாடா. அவன் எங்க இருக்காண்டா இடத்த கட்டு. 2 பேரும் திருச்சி போயிட்டாக்கிறா, ஒருத்தர் மதுரையில் இருக்க. சமயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, காசு போட்டு வாங்கி திக்கிறாங்க, குடிக்கிறாங்க. என்கிட்ட கூப்பிட்டா வர மாட்டேங்க. என்ன நான் பயங்கரமானவங்க. எப்பவோ பயந்த கோளாறு அவனுக்கு. ஏன் கண்ணு கலங்குது? அது வேற டிபார்ட்மெண்ட், வலிக்குது, கண்ணு கலங்குது. இன்னும் நடக்க ஏன் இது இந்த ஆட்டம் ஆடுது? கொஞ்சம் அப்படித்தான். இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் வெடிக்க பாரு. என்ன பண்ணுவியா? நடக்கும்பா. என்ன நடக்கும்? 10 நிமிஷத்துல கற்பழிப்பேன். யாரையோ 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 உன்னை சொன்னானா? ஓ யாரையோ ஓ பொண்டாட்டின்னு பாக்குறேன். யார் பொண்டாட்டி? யாருக்கோ யாருக்கோ ஓ என்ன இருந்தாலும் புருஷன். யார் புருஷன்? யாரோட புருஷன்? நீ கல்யாணம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? நான் பண்ணுவேன். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவனுக்கு நான் பொண்டாட்டி. ரைட். நான் கல்யாணம் பண்ணுவேன்ல, நடந்துச்சுன்னா அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நான் யாரு? புருஷன். அவ்வளவு. யார் யாருக்கோ ஓ யாருக்கோ. நாளைக்கே ஒரு குழந்தை பிறக்கும். யாருக்கோ? ஏய் இப்ப சொல்ல கூடாதுடா. ரைமிங் கரெக்ட், டைமிங் தப்பு. புள்ள பிறந்து யாருக்கோன்னா அது என்னடா கொடுமை இது? அது எனக்கு. நாளைக்கே குழந்தை பிறக்கும். அது எனக்கு. ஏய் இப்பவுமே டைமிங் தப்பு. நீ என்ன சொல்றிய? உனக்குன்னு சொல்லு, புரியுதா? இப்ப சொல்லுங்க. நாளைக்கே எனக்கு குழந்தை பிறக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்பா இப்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இப்ப நீ ஒத்துக்கிறியா? இவரு போய் குழந்தை வரக்குமா? என்ன பேச்சு பேச்சு? ஒரு நியாயம் வேணாமா? ஒத்த ரோசா நானே போன மாசம் பம்பாய் போயிட்டு இருந்தாரு. பாம்பே எதுக்கு போயிட்டு வந்தாரு? இடம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பேசாம கொல்ல போறவங்கள ஒன்னு சொல்றேன். அவரே பயந்துட்டாரு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது. ஏன்? தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பாரு. ஏன் இருக்காங்கல்ல, எவ்வளவு கண்ணியமா இருக்காங்க. ஏத்தா ஒரு பெத்த பையன் அடி வாங்குற நீங்க கக்க கழிச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் கூட இறக்கப்பட்டு அடி சிரிக்கி எதுக்கு நீ என் பிள்ளைய அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. பரவாயில்ல, உங்களையுமே மன்னிச்சுட்டேன். கொடுங்க, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். நான் என்ன லூசு கையில் காலப்பட்ட போய் வெயிட்ட செல்லாம் வெய்ய, அது பதமாக இருக்கா இல்லையா? வெய் சும்மா வெய். அதெல்லாம் தேங்காய் உடைக்க கொண்டு வந்தது வா. அதெல்லாம் வெங்காயம் வெட்டுறதுக்கு போல கையில் எடுத்துட்டு வாங்க. வெங்காயம் வெட்டுற பொருளா? வேணா வெட்டி பாப்போமா? ஒன்று சொல்கிறேன் உனக்கு. என்ன? ஆணுக்கு பெண் என்னைக்கு மரியாதை கொடுக்க பழகணும். என்ன மரியாதை கொடுத்து பழகணும்? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அது. அதை தெரிஞ்சுக்க. என்ன லம்பாடிச்சிருக்க மாதிரி? யாரை பத்தி லம்பாடிச்சிருக்கின்ற? நான் எங்கேயா பேசினேன்? வந்ததுல இருந்து நீ தான் பேசியிருக்க. என்ன எங்கேயா பேச விட்டா? தானா நீனா தான் பேசியிருக்க. கொஞ்சம் கூட மண்டையில மூளையில வச்சிருக்கே லவுச்சு ஊத்தி திண்டு வந்தீங்க. புண்ணாக்கே திங்கிற எரும மாடு மாதிரி இருக்க. கொஞ்சம் கூட ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேச தெரியல. அறிவுரி வச்சுக்க லவுச்சு ஊத்தி திண்டு வந்திருக்க. முட்டாள்தனமா பேசியிருக்க எரும மாடு மாதிரியே. ஏய் நீலாம் மனுஷனா நீனு? அண்ணே நான் ஏதாவது தவறா பேசணும்? ஓ வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வருமாமா? நீ அண்ணனாடா? அம்மா என் தங்கச்சிங்க. அண்ணே நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா? நல்லா வளர்த்துருக்காங்கடா. வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. நல்லா வருவேன். ஏ நீலாம் மனுஷனா நீனு? நீலாம் மனுஷனா நீனு? என்னையா மனுஷன் நீனு?
ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசன்னு தெரியல. தொட்டு தொட்டு தான் இவர் பேசுவாரு. கையால பிச்சு பாத்துக்க. அண்ணே சுரேஷனே, நான் ஏதாவது தவறா பேசுனா கேட்க கேட்க அப்படியே தேன் வந்து பாயும்டா தேனு. ஏமா நீ ஒன்றும் பேசல? ஏய், கால் ரெண்டா பிடிச்சி கிழிச்சு போடுவேன். பிராய்லர் கோழியை கிழிக்கிற மாதிரி ஒரு அளவு 6 ரூபா எடுத்துக்கிட்டு வாயில வெட்டி போடுவேன். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசுறது தெரியல. உன் சௌரியத்துக்கு பேசியிருக்க. நீ நான் மனுஷனா? இல்ல கேக்குறேன், என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? பேசு நீ. அண்ணே ஏய், இன்னைக்கு கேட்டனா வாயை வெட்டி போடுவேன் நானும். ஒன்றுமே பேசலையா அவன்? கேரு, நீ என்ன வேணாலும் திட்டினியா? நீ நான் கவலைப்பட மாட்டேன். காரி துப்புறியானே? தேங்க்யூ. ஓ செருப்பு அடிக்கிறானே? அடி கிருடன் கட்டின மாதிரி எனக்கு. விளக்கு மாத்திரம் அடிக்கிற அடி, அது எனக்கு வெஞ்சாமரை வீசுன மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில் ஊற்று, அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பீ எடுத்து என் மூஞ்சில் சப்புன்னு அடியா, அது எனக்கு சந்தன காப்பு சாத்துற மாதிரி. எதுக்குன்னு கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1 நம்பர் மழுங்கப்பைய அறிகிறேன். ஏய், என்ன மைக்கில் சொல்லிட்டு இருக்க? ஏய், மேடை ஓட்டு சொல்லியிருக்கேன் நான் மழுங்கப்பையதா. நீ எப்படி? நான்லாம் ரோசக்கார ஆளு. உன் ரோசத்தை இப்போ பார்க்குறேன். இந்த நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டிருக்கியா? என்ன? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். மானஸ்தன் பொழைச்சான், மழுங்க செத்தான் கிடையாது, மானஸ்தன் தான் சாவான். மானஸ்தன் சாக மாட்டேன், பொழப்பேன். மழுங்கன் தான் செத்தேன். இப்போ டெஸ்ட் பார்த்துருவோமா? இப்போ நீ மழுங்கச்சிருக்கல ரோசக்காரி. நான் ரோசக்கார ஆளு, உன்னை மாதிரி மழுங்கத்தனமாவா தெரியுறேன்? போய் தானே ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போமா? இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீ ஒரு 5 லட்சம் ரூபா என்கிட்ட கடை வாங்கியிருக்கேன். 5 லட்சமா? டோர் லாக் பண்ணு. பேச்சுக்கு தான் சொன்னேன். வட்டியும் கட்டல, முதலும் கட்டல. ஆமாம், வருஷம் 5 ஆகி போச்சு. ஃபோன் பண்ணி கேட்டால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்து. இன்னைக்கு நாடகத்துக்கு பப்புன்னு யாருன்னு தெரியாமல் மாட்டிட்டேன். உன் நாடகத்தில் என்னவே டான்ஸ் போடுவேன், கடன் கொடுக்க முடியலன்னா வாங்கத்தான் போட்டிருக்கேன். இப்போ நான் உன்னை கேட்குறேன். என்ன? இப்போ கேட்குறேன் பாரு. ஏண்டி கடன்கார நாய, பிச்சைக்கார நாய், ஏண்டி லொப்ப சிரிக்கி. பேசாதடி பேச்சிருக்கி. வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல ஏடி. ஏய் பேசாதடி, வாங்கினீடி 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்க. பேசாதடி பேச்சிருக்கி. பிரியாணி வாங்கி குடும்பத்தோடு உட்காந்து பியத்தனை மாதிரி ஆவுன்னு பேசாதடி. இதில் இவங்களுக்கு கார்பரேஷன் கொள்ளா தண்ணி ஒத்துக்காதா? பிசுலரி வாட்டர் வேணுமா? பிசுலரி, அதுக்கு என் மூத்தத்தை கொடுல. பேசாதடி, வாங்கின காசை கொடுக்க வக்கு இல்லாத நாய். ஏடி கடங்கார நாய். பேசாதடி. பாவாடை சட்டை எதுக்கடி உனக்குலாம்? அவுத்து போட்டு மொட்டை குட்டியா திருடி. 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுறி. 10 பாத்திரம் தேய்க்கம்னா 10 பேர் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்க. அதை கேட்டுடியா? கேட்டுட்டேன். நீ ரோசக்காரி என்ன செய்வ? விற்காதும் உன் கடனை அடைச்சிருவேன். அதுவே விற்காதுன்னு தெரியுது, அது எப்படி விற்ப? ஊர்ல கிடக்கு சொத்து வத்தெல்லாம் வித்துட்டு உன் கடனை அடைச்சிட்டு நீ கேட்ட கேள்விக்கு தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். இப்படி ஒரு ஆத்தை கேட்கணுமான்னு என்ன செய்வ? தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். கைவிடு. முடிஞ்சு வச்சு, வேலை முடிஞ்சு வச்சு. நீதான் ரோசக்காரி தூக்கு மாட்டி தொங்க வேண்டிய. ரோசக்காரி செத்து போயிட்டு வந்துருச்சா? இப்போ தோசையை பிரட்டி போடுப்பா. இப்போ நான் ஒரு 50 ரூபா உங்கள்கிட்ட கடை வாங்கிட்டேன். ஏயா நான் மட்டும் 5 லட்சம், நீ ஒரு 50 ரூபா. ஆள் சத்துக்கு தகுந்தது தான் சாமி வாங்க முடியும். 5 கோடி வாங்கினாலும் இன்னைக்கு கட்டலாம். ஆண்டை உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். நமக்கு அந்த அமைப்பு இல்லை. நான் போய் வாங்க முடியாது. சரிப்படி ஏதோ சரக்கு அடிக்க காசு இல்லாமல் 50 ரூபா வாங்கிட்டேன். நான் கடனை கட்டலை. இப்போ நீ என்ன கேளு? குடியார நாய, அறப்போத நாய, உனக்கெல்லாம் எதுக்கு டவுசரு சட்டை? நீலாம் திரியிற பாரு வெக்கம் இல்லாம. 50 ரூபா கொடுக்க வக்கில் உனக்கெல்லாம் என்ன இப்படி பல்ல காட்டிக்கிட்டு திரியிற? ஆளை மூஞ்சி மோர கடையும் பாரு. மனுஷனா நீனு? 50 ரூபா கொடுக்க வக்கில் நீலாம் என்னத்துக்கு? உனக்கெல்லாம் எதுக்கு மீச? உனக்கெல்லாம் எதுக்கு வேஷ்டி? நீலாம் திரியிற பாரு இன்னும் உயிரோட. ஆளை மூஞ்சி மோகர கடை. இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த மானகட்ட பொழப்புக்கு. 50 ரூபா கொடுக்க வக்கில் இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். ஓகே, தப்பு இல்லை. போத வருமா? எதுல? மூத்தத்தில் போத வரும் தெரிஞ்சா நான் ஏன் 400-500 கடையில் செலவு பண்ணுறேன்? அழகா 5 லிட்டர் கேனா உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுறேன். 5 லிட்டர் கேனா நீ டெய்லி சேவ் பண்ணி கொண்டு வந்து கொடு. எப்படி பவுண்டாக்கலாம் தான் சாப்பிட போகிறேன். இது என்ன பிரச்சனை? டோன்ட் வரி, பி ஹாப்பி. நீ என்ன கேட்குற? எப்போ 50 ரூபா தருவீங்க? ஒரே வார்த்தை தான். எப்போ கொடுப்போம்ல? அதான் எப்போ கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கி. எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தான். எப்போ வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா. எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? என்கிட்ட பணத்தையும் கொடுத்து போட்டு படுக்க அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சு போடுவேன். இதுதான் மழுங்க பையன், தெரியுதா? ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான்னா. ரோசக்காரனுக்கு காசு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா எதையாவது விற்று கொண்டாந்து பணத்தை கட்டிடுவேன். மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா
நீ என்ன பேசினாலும் வாங்கிக்கிட்டு நீ அடியெல்லாம் வாங்கிட்டு உங்களோட குடும்பத்துல மத்தியா இதுக்கு ஒரு உதாரணமா? சரி விடு, சண்டை வேணாம். நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் வர மக்களே, என்னையா எட்டி பார்த்துக்கிட்டு மாம்பழமா? கமான் டெல் மீ. சக்கா சவந்த பழம் தேனாகி நிக்கும் மரம். சக்கா சவந்த பழம் பழம் தேனாகி நிக்கும் மரம். எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு பொருந்த பழம். எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா, எடுத்து பார்த்தா மாம்பழம் பாத்தியா, ஐயா அடக்கம்மா அப்படியே பகவாட்டம்மா. இது என்கிட்ட இருக்கு. மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழம் இது என்ன ஜாதி மாம்பழம்? மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா, இப்படி பழங்கள் சாப்பிட்டாள். என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். மாம்பழம் விற்க வந்தாங்க அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. அது என் மாமியார். மாம்பழம் இருந்தா அம்மா உன் பழத்தாரியா சும்மா. நீ கை கொடுக்க சொல்லணும்னா கையை ஒடிக்க சொல்லணும். அவங்ககிட்ட நானும் கை கொடுக்குறேன் பாஸ். டான்ஸா ரவுடியா நீ? இல்லங்க, நான் கை கொடுக்குறேன். வீட்டே போய் அவன் பொட்டியில ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்க போகுது பாத்துக்க. சம்பளத்தை எடுத்து வச்சுக்க. ஆட்டோ வர்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க என்ன என்னங்க நான் உங்களுக்கு கேட்கட்டாங்க. என்ன கேளுங்க, நீங்க என்ன வேணா கேளுங்க. இல்லை உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சா, மேரேஜ் ஆகிடுச்சான்னு உளருது வாய். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? நான் உங்களை மனசார விரும்புகிறேன். அப்படிங்களா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? நீங்கள் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காதலை வேமா பண்ணுங்க. ஐயோ காதல் பண்ணுங்கன்னு சொன்னேங்க. தோடு சொறையே போக மாட்டேங்குது. உன்னை நான் எப்படி லவ் பண்ண தெரியுமா? இப்ப நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் இன்றி தூங்காது கண்ணி. நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் இன்றி தூங்காது கண்ணி. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி. வாழ நினைத்தார் வாசல் திறக்கும் வேடம் வாங்கும் கானப்பறவை பாட நினைத்தார் கையில் வருமே பருவ பாடல்
உன்னத்துக்கொரு பட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்ல சிரிக்கும் உன்னுக்கு நகரத்தில் அத்தை அள்ளி தெளிக்கும் கண்ணாலே மெய்யானது உயிர் மெய்யானது தடையேது நீ பாதை நான் பாதை கண்ணே நீ இன்றி தூங்காது கண்ணே தூசி விழுந்தால் பலது விழியும் கலங்கி விடுமே இருக்கு கூட இருக்கும் இழந்தா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமே சொர்க்கம் எதுக்கு ஒரு பொன்னுலகம் பக்கம் இருக்கு நேவா இந்த மனம்தான் உன் மன்னன் அவன் வந்துள்ளதும் அந்த மனம்தான் பெண்ணேவா உயிர் மெய்யானது தடையேது நீ பாதை நான் பாதை கண்ணே அருகில் நீ எங்கே தூங்காது கண்ணே நீ இல்லையே எங்கே நான் இல்லையே நீ பாதை நான் பாதை கண்ணே அருகில் நீ எங்கே தூங்காது என்ன ஒரே சத்தமா இருக்கு